தாவேக்கா ஆரம்பிச்சு நீங்களே சொல்லுங்க இப்போதான் 2வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிற கட்சி. எப்படி அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல திமுக விசஸ் தாவேக்கானா? தமிழக வெற்றி கழகம் பேரச் சொன்னாலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை பயம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இத்தனை கெடுபிடி. 2026 டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். திமுக தலைவர் சொல்றாரு இந்த கூட்டணியில கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இருக்கு, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ நீங்க சொன்ன ஒவ்வொரு பிரச்சனையுமே கருத்து வேறுபாடு. அரசு தானே தீர்க்கு. நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, நான் ஒரு கருத்து சொல்றேன், வேறுபாடு வந்தா பரவாயில்ல. நான் கருத்தே சொல்லக்கூடாது, நீங்க சொல்றீங்க. இதுக்கு பேர் கருத்து வேறுபாடா? இதுக்கு பேர் சர்வாதிகாரம். அதிமுக தாவேக்கா ஒரு கூட்டணி வரும்னு பார்த்தப்போ அதிமுக பாஜகவோட சந்திக்கிறாங்க. ஏற்கனவே பாஜக உங்க கொள்கை எதிரி, திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்றீங்க, நாம் தமிழருக்கு உங்களுக்கு சண்டை. அப்ப யார் கூட்டணிக்கு வருவா? தாவேக்கா தனித்து விடப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் இல்லையா? இன்னும் அதிமுக தாவேக்கா ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு அப்படின்ற ஒரு ஹோப்பை இணைச்சு பாக்குறாங்களே. கொள்கை எதிரி பாஜகவை வீழ்த்த, அரசியல் எதிரி திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த யார் வந்தாலும் வரவேற்கிறோம், அதிகார பகிர்வு கொடுத்து அரவணைக்கிறோம். யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னுடைய வேதனை என்ன தெரியுமா? நீ யாரு? டெல்லியில இருந்து பிளைட் ஏறி வந்து போயஸ் கார்டன் தலைவர் கேட் எப்ப திறக்கணும் காத்திருந்த காலத்தினுடைய தலைவரா இப்ப நீங்க இருக்கீங்க. அந்த தலைமையில நீங்க இருக்கீங்க. நீங்க இங்க இருந்து ஆளாளு பிளைட் பிடிச்சு போய் டெல்லியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதிமுக டெல்லி போனாங்க, அமித்ஷாவை பார்த்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க தாவேக்காவோட பேசுனதாக நிறைய தகவல்கள் இல்லை, இங்க வந்து ஒரு உடன்பாடு எட்டப்படலை, அதனாலதான் அவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற பார்வை வைக்கப்படுது. பேசப்பட்டதா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நான் சொல்கிறேன், அப்படி எதுவுமே நடக்கல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல், வாரிசு அரசியல், இந்த குற்றச்சாட்டுகள்லாம் விஜயகாந்த்லேருந்து எல்லாரும் வச்சுட்டாங்க சார். விஜயும் அதை தான் சார் வைக்கிறார். வேற என்ன புது கொள்கை இருக்கு சார்? ஏன் சார் உங்களுக்கு ஓட்டு போட்டு? தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தாவேக்காவுடைய முதல் பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவருடைய பேச்சு, அந்த பேச்சினுடைய அரசியல் வீச்சு என்ன, நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கு அந்த பேச்சு. அதற்கான பதிலை கேட்டு பெறுவதற்காக நம்மோட தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் சார். வணக்கம். வணக்கம். பொதுக்குழு முடிந்தது. பொதுக்குழுவில் தாவேக்கா தலைவர் பேசினது நிறைய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல இந்த தேர்தல் திமுக விசஸ் தாவேக்கா அப்படின்ற ஒரு நேரேஷனில் வந்து நிப்பாட்டாங்க. எந்த அடிப்படையில் தாவேக்கா ஆரம்பித்து நீங்களே சொல்லுங்க இப்போதான் 2வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிற கட்சி. எப்படி அடுத்த வருஷம் எலெக்ஷனில் திமுக விசஸ் தாவேக்கானா? அரசியல்னா எல்லா குடும்பமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் அரசியல். ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அரசியல் கிடையாது, நல்ல அரசியல் கிடையாது. அப்போ அந்த ஒரு குடும்ப நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அதிகாரத்தை எதிர்த்து களத்தில் கடுமையாக போராடி அவர்கள் தரக்கூடிய எல்லா நெருக்கடியும், கட்சி ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து மாநாட்டில் இருந்து இஃப்தார் விருந்து வரைக்கும் தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் வெளியே சொல்லியும் சொல்லாத வரலாறு காணாத நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். இன்னும் பல ஊடகவியலாளர்கள் சுட்டி காட்டக்கூடியதுபடி தமிழக வெற்றி கழகம் பேரச் சொன்னாலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை பயம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் வெளிப்பாடுதான் இத்தனை கெடுபிடி. நீங்கள் சொல்ல வர்றது ஒரு அனுமதி பெறுவதில் விஜய் அவர்கள் பொது வழிக்கு போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது, அது அரசு ஏற்படுதுன்னு சொல்ல வரீங்க? 100% இருக்குது. அதையும் தாண்டி அதுக்கெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி தான் வரோம், அதையும் தாண்டி தான் வெளில வர போகிறோம். வெறும் அனுமதி மட்டும் கிடையாது. ஒரு சுதந்திர நாட்டில் பரந்தூருங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளார ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து போவதற்கு அந்த 48 மணி நேரம் நடந்த அநியாயங்கள் இருக்குது பாருங்க. விடிந்தா தலைவர் வர போகிறாரு, அந்த நள்ளிரவில் போய் கூடாரங்களை பிச்சு போட்டாங்க. ஏகனாபுரமில் கடைசி வரைக்கும் போக விடலை. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை மட்டும் கிடையாது, இனி இவர்கள் செய்ய போகிற எல்லா விஷயங்களும் ஏன் வருதுன்னா அவர்களினுடைய உண்மையான முகத்தை நாங்கள் தோல் உரிக்கிறோம். எத்தனையோ எதிரிகளை திமுக பார்த்துருக்கோம். இப்படி ஒரு எதிரியை வரலாற்று முதல் முறையாக அவங்க எதிர்பாராத நேரத்தில் எதிர்க்கிறாங்க. நாங்கள் எதிர்க்கிற இந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. எங்கள் தலைவரினுடைய வார்த்தையை நானும் சொல்கிறேன், 2026 டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான். ஓகே, நீங்கள் இந்த எதிர்ப்பு அரசியல்னு சொல்கிறீங்க இல்லைங்க, அதில் திமுகவை யார் எதிர்க்கிறா அப்படின்ற இடத்துல கூட விஜய் ஸ்கோர் பண்ணலாம். நேற்று திமுக தலைவரை பேசியிருக்காரு இதெல்லாம். ஆனால் தேர்தல் அரசியல் அப்படின்னு வர்றப்போ அதுக்குன்னு ஒரு பூத் கமிட்டியிலேருந்து ஒரு கட்டமைப்பு வேணும், அதுக்குன்னு ஒரு ரெக்கார்ட் வேணும், ஒர்க்கிங் ப்ரொசீஜர் வேணும். அமைச்சர்கள் சொல்கிறாங்க தவளக்கூடிய பிள்ளைக்கு ஒலிம்பிக்கில் ஜெயிச்சவங்களுக்குமா போட்டி. 50 ஆண்டுகள் 60களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆலமரமாக தான் இருந்தது. தவழ்ந்து வந்த திமுக தான் அந்த ஆலமரத்தை வீழ்த்தியது. அதற்கு முன்பு நீண்ட நெடிய காலமாக 200 ஆண்டுகளாக ஆலமரமாக தான் ஆங்கிலேயரின் ஆட்சி இருந்தது. அன்று தவழ்ந்து வந்த காங்கிரஸ் தான் அந்த ஆங்கிலேயரின் ஆட்சியை வீழ்த்தியது.
எல்லா ஆலமரமும் நிழல் தரும் வரை, கனி தரும் வரை, அதில் வந்து ஒரு பயன் தரும் வரை மக்கள் ரசிப்பாங்க. அது விஷமாக மாறி விஷக்காற்றை வீசுகிற பொழுது அந்த தீய சக்தியை, அந்த விஷச்செடியை வெட்டி வீழ்த்துறதுக்கு ஒரு சிறுவன் போதும், ஒரு சின்ன பையன் போதும். இந்த சின்ன பசங்கன்னு எங்களை சொல்கிறாங்களே, நேற்று வந்தவங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த சின்ன பசங்களை விடுங்க. எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பாருங்க, அந்த பெண்கள் என்ற கோடாரியை வைத்து இந்த வளர்ந்துருக்கிற விஷச்செடியை நாங்கள் விஷமரத்தை வெட்டி வீழ்த்து. அதுக்கு ஒரு டைம் வேணாமா? நீங்கள் திமுகவை சொல்கிறீங்க எப்படி காங்கிரஸை வீழ்த்தினாங்க அப்படின்னு. திமுக வந்து முதல் தேர்தலில் அவங்க போட்டியிடலை, கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறமா அவங்க ஒரு 3 தேர்தல்களை சந்தித்து அப்புறம் 67 ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்படி பார்த்தா 24 கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் அப்படின்னா இன்னொரு 3 தேர்தல் தள்ளி தான் நம்ம அந்த கணக்கு பார்க்கணும். 26 எப்படி அதுக்கு சாத்தியம்? ஒரு கட்சி தொடங்கி ஒரே வருஷத்தில் உலகத்தில் யாருமே ஆட்சியை பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. என்டிஆர் கட்சி ஆரம்பிக்கும் வரை ஒரு கட்சியை தொடங்கி 2 வருஷத்தில் யாருமே ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னா இன்னைக்கு உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு 2026 வரை. இதை நான் ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயே சொல்லலை. திமுக என்ற கட்சி கூட கிடையாதுங்க. அந்த திமுகவினுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சி இருக்கு பாருங்க, இந்த நாசக்கார ஆட்சியை அழிப்பதற்கு வெளியிலிருந்து நாங்கள் யாருமே வேண்டாம். திமுக அழிக்க திமுகவே போதும், அவர்களினுடைய ஆட்சியினுடைய அவலங்களே போதும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை எப்படி கையாளுறாங்கன்ற அந்த ஒரு விஷயமே போதும். கண்கூடாக சாதாரண மக்கள், அரசியல் கட்சி பின்புலம் இல்லாத சாமானிய மக்கள் பார்க்குறாங்களே, அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, அந்த சாட்சியே போதும். அவங்களே அழிச்சுக்குவாங்க. நாங்கள் சும்மா இருந்தாலே போதும், அவங்களே அழிச்சுக்குவாங்க. ஆனால் நாங்கள் களத்தில் இறங்கி அவர்களுக்கு எதிராக போராடுறோம். நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் திமுகவுக்கு எதிராக, ஒரு 5 வருஷம் அரசுக்கு இருக்கும். அது ஏன் சார் தாவேகாவுக்கு வரும்? நீங்கள் இப்போ பல போட்டியாளர்கள் இருப்பாங்க திமுக விசஸ் அப்படின்னு, இல்லை அந்த இடத்துல முதன்மை போட்டியாளர் தாவேகா நிறுத்துறீங்களா? அந்த புள்ளி எந்த இடத்துல? சட்டம் ஒழுங்கு வாரத்தில் மட்டும் அந்த புள்ளி உருவாயிருமா அப்படின்னு கேட்குறேன். வெறும் ஒரே ஒரு பிரச்சனைக்காக அந்த புள்ளி உருவாகாது. ஒட்டுமொத்த பிரச்சனையுமே அந்த ஒரு புள்ளியில் இருந்து பல புள்ளிகளாக பறந்து விரிந்து இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் 2 அணியாக நிற்கின்றன. திமுக சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற ஜனநாயக சக்தி அப்படின்னு சொல்லப்படுற மற்ற கட்சிகளுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தமிழ்நாட்டில் இண்டிபெண்ட்டான ஒரு ஸ்டேட்டில், ஒரு கண்ட்ரியில் சுதந்திரம் இருக்குதானே? 160 இடங்களில் விசிக கொடிக்கம்பம் ஏற்றிய இடங்களில் வழக்கு பதிவு செய்து கொடிக்கம்பங்களை அகற்றியிருக்கிறார். சாம்சங் என்ற ஒரு தொழிற்சாலையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தொழிலாளர் நலனுக்கு விரோதமாக ஒரு சங்கத்தை அமைக்கக்கூடாதுன்னு ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரர் சொல்கிறான். அவனுக்கு ஃபேவராக ஒரு அமைச்சகம் செயல்படுது. கோர்ட்டுக்கு போய் போராடி, கோர்ட்டு மிரட்டி, கோர்ட்டு கெடு விதித்த கடைசி நாளில் சங்கத்தை திறந்து வச்சாங்க. சங்கம் திறந்தாச்சுல, அதுக்கு அடுத்த நாள் அதற்காக போராடிய ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இன்னும் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்கள் இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் இருந்து, டாஸ்மாக்லேயே பல பிரச்சனை இருக்குது, அந்த ஊழியர்கள் இருந்து போக்குவரத்து துறை ஊழியர்கள், தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள், ஸோ இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படியே தோழமை சக்திகளாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அதன் தலைவர்களுக்கு நெருக்கடி இருக்குது. மிகுந்த வேதனையோடு சொல்கிறேங்க. அண்ணன் திருமா அரசியல்லாம் தாண்டி, பொலிட்டிக்கல் பிலீஃப்லாம் தாண்டி இந்த மண்ணினுடைய பொக்கிஷம் அவரை போன்ற ஒரு ஜனநாயகவாதியை நீங்கள் பார்க்க முடியாது. அவர் மதுரைக்கு கொடியேற்றிட்டு போனார். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா 19 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க கார்கே சார். எஃப்ஐஆர்னா சாதாரண விஷயம் கிடையாது சார். நிம்மதி போயிடும். வாரத்தில் 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். எந்த கட்சிக்கு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் இல்லையோ அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய கட்சி அதுல ஒரு ஆதிக்கம் செலுத்துதா இல்லையா? ஓகே, நீங்க கேட்ட அந்த கேள்வி எங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி காவல்துறை கொடுக்குது அப்படின்றீங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, விசிகாவுக்கு அந்த நெருக்கடி இருக்குது அப்படின்றீங்க. அப்போது சட்டத்தை மதிக்காத இல்லை சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படாத யார் மேலே இருந்தாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது இல்லை? அது விசிகாவாக இருந்தாலும் தாவேக்காவாக இருந்தானே நாங்கள் தான் பிரதான எதிரினா அப்போ விசிகா பிரதான எதிரின்னு சொல்ல முடியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. நீங்கள் ஒரு தேர்ந்த தொகுப்பாளர் என்பதால் அப்படி மடக்கிறீங்க. நான் இன்னும் இப்படி சொல்கிறேன், எங்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சேர்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம். நாங்கள் சின்னவங்க தான், அவர் எங்களுக்கு ஆசான் மாதிரி. எங்களை குறித்து பேசியிருக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சேர்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம். எங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க வேணாம்னு அவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸில் அல்லது அவர்கள் ஒரு இதில் கூட அவங்க சொல்லலாம். ஆனால் யாராக இருந்தாலும் அநியாயம் அநீதிக்கு ஆளாகிற பொழுது அவர்களுக்கும் சேர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்காது. எங்களுடைய கண்ணோட்டம். ஏன் என்ன தப்பு? கொடி கம்பத்தில் கொடி ஏற்றுனா என்னங்க தப்பு? ஏன் என்ன தப்பு? ஒரு கட்சியினுடைய தலைவர் இங்கே ஒரு பேரணி நடத்துகிறோம், வருடந்தோறும் நடத்தக்கூடிய பேரணி, அவங்க கட்சி எலெக்ஷன் முடிந்தவுடன் நடைபெறுகிற பேரணி, அதை நடத்தக்கூடாதுன்னா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குன்னா அவர் சொன்னதில் என்னங்க தவறு? கூட்டணி கட்சிகளுக்கே நீங்கள் அதிகாரத்தை பகிரல, குறைந்தபட்ச சுதந்திரத்தை கொடுக்கல,
அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் நாங்கள் ஒன்றா இருக்கோம் திரும்ப திரும்ப சொல்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தாக்கம் என்ன தெரியுமா? அவங்க ஒன்றா இருக்கிறாங்க, ஒரு நெருக்கடி காரணமாக ஒன்றா இருக்கிறாங்க, ஆனால் சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாங்கிறத மக்களின் பார்வைக்கு நான் விட்டுடுறேன். கூட இருக்க கட்சிகளுக்கே சுதந்திரம் தராத நீங்க இல்ல மற்றவங்களுக்கு எங்களுக்கு என்ன நீங்க தருவீங்க? திமுக தலைவர் சொல்றாரு இந்த கூட்டணியில் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இருக்கு, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ நீங்க சொன்ன ஒவ்வொரு பிரச்சனையுமே கருத்து வேறுபாடு. அரசு தானே நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, நான் ஒரு கருத்து சொல்றேன், வேறுபாடு வந்தா பரவாயில்ல. நான் கருத்தே சொல்லக்கூடாது, நீங்க சொல்றீங்க. இதுக்கு பேர் கருத்து வேறுபாடா? இதுக்கு பேர் சர்வாதிகாரம். இல்லை, இந்த குற்றச்சாட்டை விசிகா மேலே வச்சிங்க. நீங்கள் வந்துருங்கன்ற வரைக்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அதை அவங்க வந்து உங்களுடைய கோரிக்கை, இன்னும் சொல்லணும்னா கூட்டணி அரசுன்ற கோரிக்கை வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் நிராகரிக்கிறாங்க. வேண்டாம், அது யார் கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ உங்களுடைய எல்லா கோரிக்கையும் தள்ளி வச்சுறாங்க. அவங்க தள்ளி வைக்கலாம், அது அவர்களினுடைய கண்ணோட்டம். அவர்கள் தள்ளி வைத்ததாலே அது சரி நான் சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எங்க தலைவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு இது ஒரு பேசு பொருளாக மாறின பிறகு 2020 ஆன்வர்ட்ஸ், 2026 ஆன்வர்ட்ஸ் அதிகார பகிர்வு என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கூட்டணிகள் இனி அமையாது, அரசாங்கம் இனி எழுப்ப முடியாது. இதுதான் ஒரு ஃபேர் பாலிடிக்ஸ். இத்தனை நாளாக அதை நடக்க விடாமல் அப்படியே செட்டிங் போட்டு மறைச்சி ஒரு பாவலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலம் மலையேறி போச்சு, இது எங்கள் காலம். ஸோ இப்போ வந்து திமுக விசஸ் அதிகார பகிர்வை தரக்கூடிய தாவேக்கான் தான் களம் இருக்கும் அப்படின்றீங்க? கண்டிப்பாக அப்படி மாறிடுச்சு ஆல்ரெடி. ஓகே. ஆனால் நேற்றைய கூட்டத்தில் திமுக தலைவரை பேர் சொல்லி விமர்சிக்கிறார், பாஜகவை பிரதமரை பேர் சொல்லி விமர்சிக்கிறார். அதிமுக பற்றி ஒன்றுமே சொல்லலை. இல்லை, இது எல்லாரும் கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி செய்கிற தப்பை சுட்டி காமிச்சா சம்பந்தம் இல்லாமல் டைம் மிஷின் ஏறி அவர் நேருக்கு போவார். நேருவை கேட்டீங்களா அப்படிம்பாரு. 4 வருஷமா ஆட்சியில் இருக்கிற திமுக 4 வருஷமா நாசம் செய்து கேட்டா நீங்க அதிமுகவை கேட்டீங்களான்னா அப்புறம் எதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? நாங்களும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. 2021 திமுக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டு வந்தீங்களா? அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். நானும் தப்பு பண்ணுவேன், ஏன்னா நீ அவன் பண்ண தப்பே கேளுன்னா இதுக்கு பேர் என்னங்க? இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. அதிமுகவை ஏன் விமர்சிக்கல அப்படின்ற கேள்வி வைக்கிறப்போ அந்த இடத்துல இன்னும் அதிமுக தாவேகா ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு அப்படின்ற ஒரு ஹோப்பை இணைச்சு பார்க்குறாங்களே. எங்க தலைமையில் கொள்கை எதிரி பாஜகவை வீழ்த்த, அரசியல் எதிரி திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த யார் வந்தாலும் வரவேற்கிறோம், அதிகார பகிர்வு கொடுத்து அரவணைக்கிறோம். யாருமே சொல்ல மாட்டாங்க அது அதிமுகவுக்கு அதுதான், விசிகாக்கும் அதுதான், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதுதான், யாராக இருந்தாலும் அதுதான். நீங்கள் யாரை வேணால் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஆனால் இப்போது தற்காலத்தில் 2026 பாஜக என்ற ஒரு உலகத்திலே ஒரு மோசமான கொள்கையை வைத்திருக்கவர்களோடு ஒட்டோ ஒரவோ வைத்திருப்பவர்கள் பக்கம் நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அவங்க இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. சொன்னால் என்ன நடக்குங்கிறது வேற. என் வேதனை என்ன தெரியுமா? என்ன கூட விட்டு தாவேக்காவினுடைய தொண்டர் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணின்றத உறுதியாக சொல்கிற வரைக்கும் தாவேக்காவோட கூட்டணி வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லலையே. அவங்க உறுதியாக சொல்லலைன்னு மட்டும் தான் சொன்னேன். அவங்க உறுதியாக சொல்லணும், சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். என்னுடைய வேதனை என்ன தெரியுமா? நீ யாரு? டெல்லியிலிருந்து ஃப்ளைட் ஏறி வந்து போயஸ் கார்டன் தலைவர் கேட்டு எப்போ திறக்கணும் காத்திருந்த காலத்தினுடைய தலைவராக இப்போ நீங்கள் இருக்கீங்க, அந்த தலைமையில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் இங்கேருந்து ஆளாள் ஃப்ளைட்டு பிடிச்சி போய் டெல்லியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய அரசியலை தாண்டி, என் அரசியல் கட்சியை தாண்டி தமிழ்நாட்டில் நான் நீண்ட நெடுங்காலமாக அரசியலை ஃபாலோ பண்ணுறேன்னா பார்க்கும்போது எனக்கு வேதனையாக இருக்குது. சார், உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அரசியலும் பேச நரேந்திர மோடி சென்னை வந்து தான் சார் பார்ப்பாங்க ஒரு கட்சியினுடைய தலைவரை. தட் இஸ் அதிமுக சார். அதுக்கு தான் சார் அதிமுக ஃபேமஸ். அதனால தான் சார் அந்த அம்மா அயன் லேடின்னு சொன்னாங்க. ஆனா தனது கடைசி காலத்துல சொன்னாங்க, இனி கடைசி மூச்சு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினோட ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு அந்த அம்மா சொன்னாங்க. என்ன நெருக்கடியோ என்னவோ தெரியல, இப்போ போறாங்க வராங்க. நீங்க சொன்ன மாதிரி மாநில நலன் சார்ந்தும் பேசியிருக்கலாம். அவங்க என்ன பேசினாங்கன்னே தெரியாமல் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதை கண்ணை முடிக்கிட்டு இருட்டில் கையை தடவிட்டு யானையா பூனையா நம்ம சொல்ல முடியாது. வெளியில் வந்துடும் அது யானையா இல்லை பூனையா அப்படின்னு கொஞ்ச நாள் வெளில வந்துடும். பார்ப்போம். அதிமுக டெல்லி போனாங்க, அமித்ஷாவை பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே தாவேக்காவோட பேசுனதாக நிறைய தகவல்கள் இல்லை, இங்கே வந்து ஒரு உடன்பாடு எட்டப்படலை, அதனால தான் அவங்க பாஜக பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற பார்வை வைக்கப்படுது. பேசப்பட்டதா அது பற்றின தகவல்கள் இருக்கு. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கார்கே. உறுதி செய்த ஒரு விஷயமா கிடையாதுங்க. நீங்க ஒன்லைன் மட்டும் சொல்லுங்க, அது டெவலப் பண்ணிடலாம். அதான் கேட்குறேன். இல்லைங்க, அப்படி எதுவும் இல்லை. அப்படி எதுவும் உறுதி செய்து அதிகாரப்பூர்வமா சொல்றதுக்கு எதுவுமே நடக்கல. வெளியில வந்த தகவல்கள் இவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, சரிபாதி கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்தது. அதை தாண்டி வந்து யார் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாரெல்லாம் பேசுனாங்க. இந்த ஒரு இடத்துல விஜய் பிடி கொடுக்கல அப்படின்ற இடத்துல தான் பாஜக பக்கம் அவங்க போயிட்டாங்க அப்படின்ற பார்வைகள் முன்வைக்கப்படுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நான் சொல்கிறேன், அப்படி எதுவுமே நடக்கல.
அவங்களுடைய ஊகங்களை சில பேர் சொன்னாங்க, எதிர்பார்ப்புகளை சில பேர் சொன்னாங்க, ஆசைகளை சில பேர் சொன்னாங்க, அச்சத்தை சில பேர் பதிவு பண்ணாங்க. ஆனா களம் என்பது இன்னும் சில காலம் இருக்கிறது கூட்டணியை முடிவு செய்வதற்கு. நாங்க மட்டும் முடிவு செய்வதல்ல, எல்லோரும் முடிவு செய்வதற்கு. கூடவே இருக்கிறவங்க நிறைய பேர் எப்படி மாற போறாங்க என்பதை காலம் பார்த்துருக்கிறோம். நம்ம குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு மாத்தி மாத்தி பேசியிருக்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்கிறோம். வெளிப்படையா நான் சொல்றேன், எங்க கொள்கை எதிரி பிஜேபின்னு. இனி ஒருபோதும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரே ஒரு திமுக தலைவர் சொல்லுங்க பார்ப்போம். எதிர்ப்பாங்க, அதை சொல்லிட்டு தானே இருக்காங்க. இனி ஒருபோதும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு ஜெயலலிதா அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சாங்க. இந்த பக்கம் திமுக எப்பயாவது இனிமேல் பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு திமுக தரப்புல யாரோ ஒருத்தங்களை சொல்லுங்க, சொன்னா வரவேற்கிறோம். சொல்ல மாட்டாங்க சார். 99 to 2004 அதுக்கப்புறம் உங்க கூட்டணியே போலையே. ஏன்னா காங்கிரஸ்ல வலுவான கூட்டணி அமைத்து அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தது. இப்ப சந்திரபாபுவோ பவன் கல்யாணம் ஒரு டிக்கெட் அந்த பக்கம் கழட்டுதுன்னு வைங்களேன், என்னென்ன நடக்கும் தெரியுமா? ஆனா செம என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு பயங்கர கண்டென்ட் கிடைக்கும். திடீர்னு ஃபங்க்ஷன்ஸ்ல ஷேர் பண்ணுவாங்க, ஸ்டேஜை ஷேர் பண்ணுவாங்க, குறைந்தபட்ச செயல் திட்டமாங்க. பாஜகவை தென் தமிழ்நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக தாங்க. அப்படி ஒரு கட்சி இருந்ததே தென்பகுதிக்கு யாருக்குமே தெரியாது. வட தமிழ்நாட்டு தலைநகரத்தை தாண்டி அப்படி ஒரு கட்சி இருந்து யாருக்குமே தெரியாது. பாஜகவுடைய முதல் 2 எம்பிக்கள் ஒருத்தர் கர்நாடகாவில் ஜெயிச்சார் சார். ஆனா முதல் முறையா எச் ராஜாவை சட்டமன்றத்துக்கு திமுக தான் சார் அனுப்பிச்சு வச்சாங்க. எச் ராஜாவை இவ்வளவு பேசுறாங்களே, எச் ராஜாவை உள்ள கொண்டு போனது யாரு? திமுக. அந்த களங்கம்லாம் அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு என்ஐஏ பத்தி இவ்வளவு பேசுறோம்ல, என்ஐஏ கொண்டு வந்த போது காங்கிரஸ் சர்க்கார் அப்ப திமுக கூட்டணியில இருந்தது. என்ஐஏல மற்ற அமெண்ட்மெண்ட்ஸை மாத்தி அதுல இன்னும் மோசமான விஷயங்களை கொண்டு வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதை ஒரு மோசமான விஷயமா மாத்தினது பிஜேபி. அப்பவும் நாடாளுமன்றத்துல திமுக இருந்தது. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? இன்னைக்கு இந்தி மொழியை பத்தி இவ்வளவு பேசுறோம்ல, மும்மொழி திருப்புன்னு, அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்தினுடைய ஒரு பிரிவு இருக்கு. அதற்கு எதிராக இத்தனை ஆண்டுகள் கூட்டணியில இருந்து நாடாளுமன்றத்திலிருந்து இங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க மேடைகளில் முழங்குவார்கள். மேடையில் ஒரு பேச்சு, வீட்டுக்குள் ஒரு பேச்சு, திரைக்கு பின்னால் வேறு பேச்சு என்பது திமுக காலகாலமாக செய்து வரக்கூடிய கபட நாடகம். அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. தேர்தலுக்காக காங்கிரஸோட கூட்டணி, மறைமுக கூட்டணி உங்களுக்கு பாஜகவோட அப்படின்னு திமுக மேல வைக்கிறீங்க. ஆனால் எதிரெதிராக அரசியல் செஞ்சுட்டு வராங்க திமுகவும் பாஜகவும். பேச்சில் சரி, போராட்டத்தில் சரி, பர்சனல் அட்டாக்ல சரி, ஏன் இன்னும் கைதுகள் கூட நடந்திருக்கு. இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவதூறாக பார்க்க மாட்டாங்களா? நான் இன்னும் வேற மாதிரி டீகோட் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி, மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அஃபிஷியலி காங்கிரஸோட கூட்டணி, அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னா இப்போ அவங்க காங்கிரஸ் வகிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க உள்ளே இருக்க முடியாது. அது அஃபிஷியல், அதில் இந்த மாற்றுக்கிறது கிடையாது. பிஜேபியோட கள்ள கூட்டணி நம்ம சொல்கிறது என்னன்னா, தன்னை விட மேலே டெல்லியில் இருக்க அதிகாரத்தோடு இங்கே இருக்கிற அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான ஒரு குறைந்தபட்ச கூட்டணி. எப்படி? மதுபான ஊழல் வழக்கில் கைது பண்ண வேண்டிய பாஜக போராட்டம் பண்ணுவாங்க, பாஜகவை குற்றவாளியான திமுக போய் கைது பண்ணுவாங்க. இதை விட எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. யாரு கைது பண்ணோம்? பிஜேபி கைது பண்ணோம். அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. யாரு குற்றவாளி? திமுக இவங்களை கைது பண்ணுவாங்க. பிஜேபி போராட்டம் தான் சார் பண்ண முடியும், அமலாக்கத்துறை தான் கைது பண்ண முடியும். அமலாக்கத்துறை சென்ட்ரல் ஏஜென்சி. எஸ். ஆனா கெஜ்ரிவால டெல்லியில கைது பண்ணாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டில் அதை பத்தி அதற்கான எந்த முகாந்திரம் கூட காட்டவே மாட்டாங்க? மாநில நலனுக்காக நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம்னு அதிமுக பாஜகவோட முதல்ல இருந்தப்போ சொன்னாங்க. 17 to 19 வரை. இன்னைக்கு மாநில நலனுக்காக கூட சமரசம் இல்லை பாஜகவோட அப்படின்னு திமுக சொல்றாங்க. 10,000 கோடி கொடுத்தாலும் சமரசம் இல்லை அப்படின்னாங்க. ஆனா கள்ள கூட்டணி அப்படின்றீங்க. 10,000 கோடின்னு சொன்னாங்க. ஆமா, 10,000 கோடி ரூபாய், 2,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 கோடி ரூபாய் புதிய கல்விக் கொள்கை எதுக்கிட்டா நீங்க கொடுத்தா கூட நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம். நாங்க இப்படி எதிரெதிரா முரணா இருக்கக்கூடியவங்கள கூட்டணின்றீங்க. அரசியல் என்பது நரேட்டிவ்ஸினுடைய வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடியும் ஒரு நரேட்டிவ் இருக்கும், ஒரு அஜெண்டா இருக்கும். நீங்கள் நடத்தக்கூடிய விவாத நிகழ்ச்சியில் நீங்கள் பலமுறை கூப்பிட்டோம், எங்கள் கட்சி சார்பாக இன்றைக்கி யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூப்பிடாத அன்னைக்கு எல்லா டெலிவிஷனும் இன்றைக்கி கட்சி சார்பாக ஒருத்தர் வருவார், பத்திரிகையில் ஒருத்தர் வருவார், நடக்கும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது நரேட்டிவ் தான். இந்த ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடியும் நாம் அந்த இன்பிட்வீன் லைன்ஸும் சொல்லி டீகோட் பண்ணி சொல்கிற பொழுது நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா கட்டாயமாக அதிகாரத்தை காப்பாற்றிக்கொள்ள. நான் இன்னும் இப்படி சொல்கிறேன், ஒரு நாள் காலை செய்திகளில் நம்ம தந்தி தொலைக்காட்சிகளில் ஐயா மதிப்பிற்குரிய சீனியர் பொலிட்டிஷியன், பெருமதிப்பிற்குரிய ஐயா துரைமுருகன் வீட்டில் இடி ரைடு. நைட்டு 10:30 மணிக்கு தூங்கும் போது டிவியை போட்டிங்கன்னா ரகசியமாக இண்டிகோ ஃப்ளைட்டில் அவர் டெல்லி போயிட்டு வந்தார்னு வரும். ரெண்டுத்துக்கு நடுவில் தனி ஒருவன் படத்தில் வர மாதிரி பக்கத்தில் வர செய்திக்கும் 10வது பக்கத்தில் இருக்க செய்திக்கும் தொடர்பே இல்லை நீ நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ வெறும் வாசகன்.
ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்கிற பொழுது தான் நீ வந்து உண்மையிலேயே ஒரு மனிதனாக மாறுற மாதிரி. காலையில் இடி ரைடு வந்துட்டு போயிருப்பாங்க, நைட் இண்டிகோ ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பார். இது ஒரு வாட்டி கிடையாது, பல வாட்டி. இதற்கு மேலே நான் அதிகாரமும் எப்படி கள்ளக்குடின்னு வைக்கணும்னா வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே புரியும். அதிமுகவை விமர்சிக்கலை அல்லது அதிமுக பேரை குறிப்பிடலை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நடிப்புத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தது அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்ததும் தேர்தல் அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அதிமுக ஓட்டுக்களை தாவேக்கா கவர்றதுக்கான ஒரு யுக்தியோ இல்லை ஒரு வகையில் அதிமுக ஓட்டுகள் வரும்னு நினைக்கிறாங்களா? அதிமுக ஓட்டுகளை கவர்ந்தால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? யார் ஓட்டை கவர்வதற்கும் நாங்கள் வரல. மக்களினுடைய நம்பிக்கையை வெல்ல வந்திருக்கோம். அதை விட முக்கியமாக மக்களின் நம்பிக்கையை வென்று வந்தவர்கள் எப்படி தவறான பாதையில் ஒரு வேஷம் ரெண்டு பேரை எதிராக நிப்பாட்டுறப்ப அந்த ஓட்டு வராது, அந்த ஆதரவாளர்கள் ஓட்டு வராது. ஒருத்தரை எதிராகவும் நிப்பாட்டல, நண்பனாகவும் நிப்பாட்டல. அப்போ அந்த ஓட்டு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டா, சரி ஓகே நண்பனா எதிரியா அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வராதா? ஒருத்தங்களை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எங்கள் எதிரி, அவங்க ஓட்டு எங்களுக்கு வராதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒருத்தங்களை பற்றி பேசலைன்னா அது கிட்டத்தட்ட நட்பு சக்தி மாரி அவங்க ஓட்டு எங்களுக்கு வந்துடும் நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி வரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவரை பற்றி நான் பேசுகிறேன்னா அவர் என் எதிரில் வந்ததால கிடையாது, என் எதிரிங்கிறதால பேசுகிறேன், அவர் அதிகாரத்தில் இருக்கிறதால பேசுகிறேன், அவர் பண்ணுற தப்புகளை பேசுகிறேன். இவரை பற்றி நான் பேசவே இல்லைன்னா இவரை பற்றி பேசி 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 தான் இத்தனை நாள் தப்பிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னுடைய டார்கெட்டு வெறும் இவரோட ஓட்டை வாங்குறது கிடையாது, உங்கள் எல்லாருடைய ஓட்டையும் வாங்குறது தான் எங்களுடைய டார்கெட்டு. வெறும் ஓட்டு மட்டும் கிடையாது, வாக்கரசியல் மட்டும் கிடையாது, அதிகாரம் மட்டும் கிடையாது, மக்களின் நம்பிக்கையை வெல்வது தான் எங்களுடைய இலக்கு. வெறும் அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு குடும்பத்து கையில் கொடுத்துட்டு போய் இப்படி தான் இந்த நாட்டை சீரழிச்சிங்க. மாறி மாறி கூட்டணி மாறி மாறி மற்ற கட்சிகள்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளாரே கொடுத்து இந்த அதிகாரத்தை சீரழிச்சிங்க. நான் என்ன சொல்றேன், நீங்களாவது பேசுங்க, உங்க அதிகாரத்துக்காவது குரல் கொடுங்கன்னு நான் சொல்றேன். அந்த இடத்துக்கே நீங்க வரமாட்டீங்க. திரும்ப 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 இவங்க ஒரே விஷயம் தான் பண்ணுவாங்க, இவர்கள் செய்கிற தப்பை சரி தப்பு நடந்தால் அதை திருத்திக்கணுன்ற ஒரு வார்த்தை. சரிப்பா, இதில் வந்து ஒரு அதிகாரி தவறு பண்ணிட்டாரு, மிக கடுமையான நடவடிக்கை எடுப்போன்ற ஒரு நம்பிக்கை. எங்கள் கட்சியை சார்ந்த சீனியர் லீடராக இருந்தாலும் அடுத்த நாள் செய்திகள் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நடவடிக்கை. யாராக இருந்தாலும் தப்பு செய்தால் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், சர்வாதிகாரி இருப்பேன்னு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இதுதானா சார் உங்கள் டக்கு? இரும்பு கரம் கொண்டு எல்லாத்தையும் அடக்குவேன்னாரு, துருப்பிடித்து இருக்கிறது இரும்பு கரம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காட்டாரா ஓடிச்சு, அதோடு நிற்கும் நினச்சோம். நான் செய்தியை பார்க்குற திருப்பூரில் ஒரு கள்ளச்சாராய மரணம் நடந்தது, உடுமலைப்பேட்டையில் கள்ளச்சாராய மரணம் நடந்தது, கள்ளக்குறிச்சியில் வித்தவர் வீட்டிலும் ஒரு கட்சியின் சின்னம், வாங்கி குடித்து செத்தவர் வீட்டிலும் ஒரு கட்சியின் சின்னம். சார் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த தேர்தல் பிரச்சனை இல்லை, அடுத்த தேர்தல் பிரச்சனை இல்லை, அடுத்த தலைமுறையின் பிரச்சனை சார். எனக்கு பயமாக இருக்கு, என் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல், வாரிசு அரசியல், இந்த குற்றச்சாட்டுகள்லாம் விஜயகாந்த்லேருந்து எல்லாரும் வச்சுட்டாங்க சார். விஜயும் அதை தான் சார் வைக்கிறார். வேறு என்ன புது கொள்கை இருக்குது சார்? ஏன் சார் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? இத்தனை நாளாக கொடுத்த வாக்குறுதிகளில் இதையெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி ஆட்சிக்கு வந்ததை போலவே திமுக இந்த வாட்டியாக வந்தாங்க சார். ஒன்று கூட பண்ணலையே, அதை கேட்கணும்ல சார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை களத்துக்கே போய் நின்று மைக்க பிடிச்சி நான் ஆட்சிக்கு வந்து அதை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் கொண்டு வர மாட்டார் சார். அதை கேள்வி கேட்கணும்ல சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மாதத்துக்கு ஒரு வட்டி நீங்கள் மின்சார கட்டணம், அது பாஜகவும் கேட்குது அதிமுகவும் கேட்குது. நான் ஏன் கேட்குறேன்னா இவங்களோட வித்தியாசம் பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்ததை நம்பி நான் ஓட்டு போட்டேன் சார் திமுகக்கு. நான் கேள்வி கேட்பேன் சார். இல்லை கேள்வி கேளுங்க, நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? நீங்களும் அதே தானே சொல்கிறீங்க. நான் கேள்வி கேட்டதால் மட்டுமே எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லலை. எங்ககிட்ட கொள்கை இருக்குது. உலகத்திலேயே தமிழ்நாட்டு நிலப்பரப்பின் அரசியலில் 2 பெண் தலைவர்களை உள்ள வச்சு நாங்கள் நம்ம பெரியார் ஐயாவையும் எங்களுடைய அம்பேத்கர் ஐயாவையும் வெளிப்படையாக நாங்கள் கொள்கை தலைவர்களையும் எக்ஸிபிட் பண்ணி சொல்லி டிக்ளேர் பண்ணி ஒரு மாநாடு வச்சு எங்களினுடைய முதல் நாளில் இருந்து நேற்றைய முதல் பொதுக்குழு கூட்டம் வரைக்கும் இவ்வளவு கொள்கைகளை சொல்லி வரோம். எங்களை நம்பி நம்பிக்கை உள்ளவர்கள் உள்ளே வருவாங்க, பொறுப்பாளர்களாக வருவாங்க, நிர்வாகிகளாக வருவாங்க, தொண்டர்களாக வருவாங்க. அப்படி வர முடியாதவங்க வாக்காளர்களாக வருவாங்க. இந்த இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே விஷயத்த சொல்கிறேன். இந்த தேர்தலில் பெண்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்க தீர்மானிப்பாங்க சார். நாங்கள் வெறுமனே எதிர்த்ததுக்காக எங்களுக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது, எங்களினுடைய கொள்கைகள் பிடித்து போயிருக்கு, எங்கள் மீது நம்பிக்கை இருக்குங்கிறத அவங்க நிரூபிப்பாங்க. அந்த பெண்களில் தான் சார் 1,15,00,000 பேர் மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வாங்கி பலனடைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல திட்டம் கொண்டு வந்த போது அதை வரவேற்கிறோம். ஏன் இந்த சட்டமன்றத்தில் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களே, பெண்களின் பேரில் சொத்து பதிவு பண்ணால் ஒரு சலுகை அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் வரவேற்றார். நான் பர்சனலாக எங்கள் கேடர்ஸ்கிட்ட சொல்லும் போது கூட சொன்னேன், நான் இதை வரவேற்கிறேன். ஆனால் இதே காலகட்டத்தில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தல் இருக்குது. இது அதை விட பெரிய விஷயம்.
மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தா சரியா போச்சா? புற்றுநோய் என்ற ஒரு தீவிரமான பிரச்சனைக்கு 2 நாள் பத்திய சாப்பாடு சாப்பிட சொல்ற மாதிரி இருக்குது. இது புற்றுநோய் கண்ணுக்கு தெரியாம உள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸ்டேஜ் 4 போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கண்ணுக்கு தெரியாம வளர்ந்துகிட்டே இருக்கு. மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டா இது சரியா போகாது. வெளியே வர பெண்கள், படிக்கும் பெண்கள், வேலைக்கு போகும் பெண்கள் இப்பதான் வெளியே வராங்க. முதல்ல அவங்க வெளியே வர்றதற்கு ஒரு அச்சமான ஒரு சூழல் இருக்கு பாருங்க. இது ஆபத்து. படிப்பில் இடைநிற்றல் அதிகமாகும். வேலைக்கு போற பெண்கள் முடக்கப்படுவார்கள். இந்த சட்டம் ஒழுங்கை சரி செஞ்சு பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை ஒரு ரவுடி செய்வதற்கு ஒரு அச்சம் வர வேண்டிய ஒரு விஷயத்தை நாம கொண்டு வரலன்னா எங்கேயோ ஆரம்பித்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். மறுபடியும் ஒரு 100 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விடும் தமிழகம். அதனால இவங்க 1000 ரூபாய் கொடுத்ததை வரவேற்றோம், இந்த சொத்து இது சலுகை சொன்ன வரவேற்றோம். ஆனால் பெண்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாத சூழ்நிலை இருந்த போது மிக கடுமையாக நாங்கள் களமாடுறோம். கொள்கை எதிரிகள் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க. திமுக, பாஜக பேரை சொல்லி விமர்சிக்கிறது இந்த பொதுக்குழு தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, நரேந்திர மோடிஜி அவர்களே அப்படின்னு இந்த பெயரை சொல்லுவதன் மூலமாக எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறாரா? விஜய் விசஸ் ஸ்டாலின் அல்லது ஸ்டாலின் விசஸ் விஜய், நரேந்திர மோடி விசஸ் விஜய், அப்படிலாம் எதிரிகளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாக்டிஸ் அது. முதல் மாநாட்டில், விக்கிரவாண்டி கொள்கை விளக்க மாநாட்டில் டீசன்ட் பாலிடிக்ஸ் பேசின மனிதர் எங்கள் அண்ணன். தனிநபர் தாக்குதல் இல்லாமல் டீப் பாலிடிக்ஸ் பண்ணுவோம், டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவோம். நாங்கள் பேரை சொல்லலைன்னு அவங்க தான் ஆசைப்பட்டாங்க. நீ பேரை தானே சொல்லணுன்னு இந்த ஆசையை நிறைவேற்றினா அவர் பேரை சொல்லியிருக்காரு. ஊரே சொல்லுது சார். இனிமேல் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கேயாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாலே எனக்கு முதல் பொதுக்குழு கூட்டத்தில் எங்கள் தலைவர் பேசினது தான் ஞாபகம் வரும். என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இதே மாதிரி சினாரியோ மாறும். அதனால் நாங்கள் பேரை சொன்னதை கூட நாங்கள் பெரிய விஷயமா நான் கருதலை. அது எங்கள் தலைவர் நினச்சிருந்தா எப்பயோ சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இப்போ சொல்லிட்டாரு. பேரை சொல்வதை தாண்டி நாங்கள் அரசியல் பேசுகிறோம் சார். நாங்கள் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்லேருந்து வந்தவங்க. விஎம்ஐனா சாதாரணமாக நினைக்காதீங்க. 30 ஆண்டு கால சமூக பணியினுடைய ஒரு தோற்ற வளர்ச்சி. நாங்கள் அந்த வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்லேருந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வந்தோம். டைரக்டாக பாலிடிக்ஸ்குள்ளார குதிச்சு வரல. நேற்று தொடங்கின கட்சி கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏற்கனவே ஒரு பேட்டியில் மக்கள் இயக்கத்திலேருந்து வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பேரை சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணுறது, ரோட்டில் இறங்கி ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்க தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு ஒரு ரவுடிசமில் குதிப்பாங்க. ஆனால் எங்கள் தலைவர் அதை விரும்ப மாட்டார். எங்கள் தலைவர் எப்படி தெரியுமா, ரொம்ப டீசெண்டான டீப் பாலிடிக்ஸ் பண்ண தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பெண்களுக்கான பிரச்சனை போது கூட மகளிர் அணி தோழர்கள்கிட்ட கைப்படவே எழுதிய கடிதத்தை கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நம்ம ஆஃபீஸ் வர ஜங்ஷனில் எவ்வளோ இடங்களில் பேம்ப்ளேட்ஸ் தராங்க. இதுக்காக கைது பண்ணுவாங்களா சார்? மூச்சு விட முடியாத இடத்துல ஏதோ ஆட்டு மந்தையை அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சாங்களா சார்? இதை தான் சார் சொல்கிறோம். இதை தான் நாங்கள் வெறுக்கிறோம். இதை தான் நாங்கள் தோல் உரிக்கிறோம். 4 மணி பொழுதுறோம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க சார். இப்போ பேரை சொல்லுவதன் மூலம் நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு. அது அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் பெரிய டானோ அவர் அடித்தா தான் நம்ம டான் ஆக முடியும்னு, நரேந்திர மோடி பேரை சொன்னால் தான் நம்ம வெளியே தெரியும்னு விஜய் இதை பண்ணுறாரு. லண்டன் போய் படித்து வந்த ஒரு மனிதர் அவர் பேசுவதெல்லாம் டான், இடுப்பை கிள்ளுவது, அதாவது சினிமாவில் பண்ணுறதையெல்லாம் ஒரு கட்சி தலைவர்கள் அவங்க நிஜ வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளார தொடர்ச்சியாக பெண் நிர்வாகிகள் பல முறை இந்த பிரச்சனை எழுப்புறாங்க. சட்டமன்றத்துக்குள்ளார ஆபாச படங்கள் பார்க்குறாங்க. அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. என்ன எக்ஸாம்பிள் இது? அவருடைய ஸ்டேச்சருக்கு ஒரு மாநில தலைவருக்கு அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவர் வார்த்தைகளை கையாளலாம். இது தவறு. இவர் அடித்து தான் பெரிய ஆள் ஆகணும்னா நரேந்திர மோடி பேரை சொல்கிறவங்களாம் பெரிய ஆள்னு ஒத்துக்குறார். அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடி பேரை சொல்கிறார். அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெரிய ஆள்னா நம்மளை ஒத்துக்குவார? என்ன சார், விஜய் சொல்லாம இருந்தாரு, இப்ப ஏன் சொல்லி டைரக்டா குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஜய் ஒண்ணா? நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணாமலையும் வைக்கிறதுக்கு நம்ம டிபேட்டா வச்சோம். விஜய் சொன்னதுக்கு டிபேட் வச்சோமே சார். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அண்ணாமலையும் ஒண்ணுன்ற நான் அந்த ரேஞ்சில் அவர் பேசினாரு. போன வாரம் தான், இன்னும் அது சோடு மறக்கல. மறுபடியும் அதே மாதிரி அவர் பேசுறாரு. டான் கதையெல்லாம் இருக்கிறாரு. நான் சொல்றேன், நாங்க இங்க இருந்து டான் கதை சொன்னோமா? பாரத பிரதமராக இருக்கக்கூடிய, மாண்புமிகு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியின் பேரை சொல்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைங்கிறத இந்த பொதுக்குழு கூட்டத்தில் காட்டியிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? டான் கதையை இழுத்துட்டு வர்றாரு, தூக்கிட்டு வர்றாரு. சினிமாலனா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது இடுப்புக்கில் விஷயத்தை அவர் தூக்கிட்டு வந்தார் பாருங்க. அது மாதிரி சமநிலை குலைந்து பதட்டத்தில் சொல்றாரு. இன்னைக்கு கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தனித்து விடப்பட்டதோ அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா அதிமுக தாவேக்கா ஒரு கூட்டணி வரும்னு பார்த்தப்போ அதிமுக பாஜகவோட சந்திக்கிறாங்க. ஏற்கனவே பாஜக உங்கள் கொள்கை எதிரி, திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறீங்க, நாம் தமிழருக்கு உங்களுக்கு சண்டை. அப்போ யார் கூட்டணிக்கு வருவா? தாவேக்கா தனித்து விடப்பட்ட மாதிரியான ஒரு தோற்றம் இல்லையா? உங்கள் கேள்வி எப்படி எடுத்துக்கிறேன் நான். யாரை நம்பி எலெக்ஷனுக்கு போகிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் எங்களை நம்பி போகிறோம், எங்கள் தலைவரை நம்பி போகிறோம், எங்களுடைய கொள்கைகளை நம்பி போகிறோம். இந்த பயணத்தில் போகிற வழியில் கூட்டணி என்பது போகிற வழியில் அமையக்கூடிய ஒரு விஷயம்தான். கூட்டணிக்காகவே ஒரு தேர்தலுக்கு போகக்கூடிய இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம். நீங்கள் ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கான்ஃபிடென்ஸை நீங்கள் உணர முடியும்.
அந்த மேடையில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுக நிர்வாகிகளினுடைய வீட்டுக்குள்ளார பல பேர் டிவிகே ஓட்டர்ஸாக மாறி இருக்கிறத உணர முடியும்னு பத்திரிகையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஒரு லிட்மஸ் டெஸ்ட் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள். இப்போ லேட்டஸ்ட்டாக சி ஓட்டர்ஸ் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. சி ஓட்டர்ஸில் வந்து 18% கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிஃபோர் இல்லை, அப்பயும் முதலிடத்துல திரு MK ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருக்கார் 27 புள்ளிகளோட இருந்தார்ல. இந்த சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் தான் முதல் இடத்துல இருக்கார்ல, இதை கடந்த 24 மணி நேரமாக திமுக காரங்க திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. அவர் உங்களால் முதல் இடம்னு போட்டிருக்கான், ஆனாலும் கருத்து என்ன தெரியுமா, நீங்கள் முதல் இடம் வந்தால் கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, டிவிக்கே 2வது இடம் வந்துருச்சுன்றோட உங்களால் தாங்க முடியல. இதுக்கு பேர் தான் பதற்றம், இதற்கு பேர் தான் இயலாமை. 3வது இடத்துல 2வது இடம்னே வச்சுங்க. நீங்க கருத்து கணிப்பை நம்புறீங்க, கொண்டாடுறீங்க, நீங்க கொண்டாடுறீங்க, ஓகே. அப்படி வச்சுட்டால் கூட முதல் இடத்துக்கு 2வது இடத்துக்கு எவ்வளோ சார்? 9% நீங்கள் வித்தியாசம் பார்க்கணும். இது பிஃபோர் இந்த ரேலி, தலைவருடைய சுற்றுப்பயணம், பிஃபோர் தான் இந்த சினாரியோ. அது ஸ்டார்ட் ஆன பிறகு ஃபினாமினன் எப்படி மாறுதுங்கிறத பாருங்க. 27க்கும் 18க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, தொட்டு விடும் தூரம் தான். ஆனா கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தலுக்கு முன்னாடியே 2வது இடம் வந்திருக்கு பாருங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் வந்திருக்கு பாருங்க. இதுக்கு ரொம்ப தூரம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல, அதுல இதுவும் மாறும். அதுல இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு 10 புள்ளி தான், 10 பேர் தான் ஆதரவா? கருத்து கணிப்பு இளைஞர்களை அண்ணாமலை அவருக்கு 9%. ஆபீஸ்ல இது வந்து அப்ரைசல் போடுற மாதிரியா? ஒரு 5 வருஷமா இருக்காரு, இவரு 6 வருஷமா இருக்காரு, இவருக்கு இந்த வருஷம் ஒரு 6 மாசம் போட்டு, இது அப்படி கிடையாதுங்க. மக்களின் மனசு யார் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க, இன்னைக்கு யாரு நல்ல தலைவர், இப்ப யார் மேல நம்பிக்கை இருக்குங்கிற மக்களின் மனசினுடைய வெளிப்பாடு தான். எத்தனை கருத்து கணிப்பு தந்தி தொலைக்காட்சியில் வந்திருக்கு, எத்தனை பேர் முன்ன பின்ன சொல்லியிருக்கிறாங்க, எத்தனை கருத்து கணிப்புகள் பழித்திருக்கின்றன. ஆனால் ஒரு கருத்து கணிப்பில் முதலிடம் வந்தவர்களும் அடுத்தடுத்த இடத்தில் வந்தவர்களும் 2ஆம் இடம் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டதற்காக அனைவரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்கன்னா, நீங்க சொன்ன திரு அண்ணாமலை பாஷையில சொல்றோம், உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி பெரியடா நீங்க தலைவர் தான், அவருக்கு இப்படி சொன்னதான் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். ஆனா எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா, முதலிடம் வந்தது இது வந்து கருத்து கணிப்புல கருத்து திரிப்புன்றாங்களே, நீங்க நல்லா பாக்குறாங்களா இல்லையா அந்த இடத்த பார்த்து? அப்ப வந்து முக ஸ்டாலின் முதலிடத்துக்கு வரமாட்டாருங்கிறத அவங்களும் சொல்றாங்க தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 6 மாசம் தாவேக்காவுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? 2000 லேட்டர் பீரியட் ஆஃப் 90s தொடங்கி இப்போது வரைக்குமே, கட்சி தொடங்குவதற்கு ஒரு சில நாட்கள் முன்பு வருமே, அவர் வெறும் என்டர்டெய்னராக சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் செய்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுத்து அவர் நின்ன ஸ்டாண்ட் எடுத்த ஒரு பிரச்சனையில் கூட காலத்தால் அது டைம் ப்ரூஃப் தவறாக போனதே கிடையாது. எப்போதும் தவறாது. ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர்கள் குரல் கொடுத்ததாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், டிமானிட்டைசேஷனாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் ஸ்டோலின் கொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையிலையும் அவர் காமன் கம்போஸ்டாக எடுத்த எல்லா ஸ்டாண்டுமே மிக தீவிரமான பிரச்சனைகளில் மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட தீவிரமான ஸ்டாண்டு தான். ஏன் இது நடந்த உடனே ரியாக்ட் பண்ணலான்னு கேட்குற கேள்விக்கு நான் அதை தான் சொல்லுவேன். டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ யார் யார் என்னென்ன சொன்னீங்க, அடுத்த இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சுன்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஏர் தலைவர் மிக நேர்த்தியாக அந்த ஸ்டாண்ட் எடுத்தார். அது காலத்தில் அப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த 2026 தேர்தலில் திரும்ப திரும்ப இவங்க எல்லாரும் சொல்கிறதுனா அவர் லேட்டாக வர்றாரு கிடையாது. அவர் ஆல்ரெடி வந்துட்டார். அந்த போர் யானை இறங்கியதனுடைய அதிர்வை தான் இன்னைக்கு சமகால அரசியலில் என் தலைவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி, பேசுவதெல்லாம் பிரேக்கிங் நியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு உரையாடலை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லது, பாலிடிக்ஸுக்கு இது வேணும், வாங்க உரையாடுவோம். நான் நீங்கள் சொல்கிற கருத்தோடு முரண்படலாம், வேறுபடலாம், பட் எனக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்குது, அதை சொல்ல விடுங்க. உங்கள் கூட இருக்கவங்களுக்கு இருக்குது, எதில் இருக்கவங்களுக்கு இருக்குது, பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கும் ஒரு ஜனநாயக உரிமை இருக்குது, பேச விடுங்க அவங்கள. இதை தான் நாங்கள் சொல்கிறோம். நன்றி திரு ராஜ்மோகன். நிறைய கேள்விகள் பொதுக்குழுவில் தொடங்கி அடுத்த கட்ட திட்டம் வரை தாவேக்காவுடைய திட்டம் என்னன்றதை சொன்னீங்க. இணைந்திருக்கு. நன்றி. அடுத்தடுத்து அளப்பெரிய தலைவர்களை எப்போதும் தந்தியில் இது மாதிரி தனி நேர்காணல் பண்ணுவாங்க. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.